ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஃப்ரீ கிளாஸு கொடுத்துட்ருக்குறோம். இன்னைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியாச்சு. அதில் நிறைய பேருக்கு டவுட்டு நிறைய இருக்கும். அதுக்கான ஒரு வீடியோவாக பாருங்கள். இப்போ டே 1லேருந்து டே 10, ஓகே, 10 நாளுக்குள்ளே டாஸ்க் 1 முடிக்கணும். அதில் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருந்தோம்? 6வது தமிழ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது இயல் 1லேருந்து இயல் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய கவிதை, உரைநடை, அட் த சேம் டைம் இலக்கணம் எல்லாம் முடிச்சிருக்கணும். மேக்ஸ் நம்பர் சிஸ்டம், அதுக்கு வீடியோ கிளாஸஸ் லிங்க் நான் செட் பண்ணுறேன். ஓகே, நான் சில சேனல் ரெஃபர் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்க. கண்டிப்பாக அது ஒர்த்தபுளான சேனலை தான் நான் கொடுப்பேன். ஓகே, அப்போ தமிழ் நம்பர் சிஸ்டம் டாபிக் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் கரண்ட் அப்டேட் நம்மளே கொடுப்போம். நம்ம சேனல் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். தினமும் ஒரு குறள் பாருங்கள். ரெகுலராக நாம் அப்டேட் பண்ணுறோம். இப்போ அன்புடைமை கொடுத்துட்டோம்னா, அன்பிலாம் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் 80 பேஜ் நோட்டில் குறள் நம்பர் 1 அன்புடைமை போட்டு அது கூட விளக்கம் சொற்பொருள் எழுதிக்கிறீங்க. தமிழுக்கு ஒரு நோட்டை போட்டுக்கிறீங்க, இலக்கணத்துக்கு ஒரு நோட்டு, ஓகே, மேக்ஸுக்கு ஒரு நோட்டு. இந்த மாதிரி நான் செப்பரேட்டாக பிரித்து சொன்னேன். அதே போல் இந்த 10 நாளும் 10 விதமாக கூட இருக்கலாம். 10 நாள் நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிற மாதிரி இருக்கலாம். 10 நாள் வந்து சில நேரம் வந்து ஒரு 5 நாள் டைம் இருக்கும், 3 நாள் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த மாதிரினா நான் கொடுத்துருக்க சிலபஸ்ஸு ரொம்ப கம்மி தான். எஃபெக்டிவாக எழுதி படிங்க. உங்களால் வந்து ஒரு 7 நாள்லேயே அந்த சிலபஸை முடிக்க முடிஞ்சால் தாராளமாக முடிங்க. ஆனால் புரிஞ்சு நிதானமாக அழகாக நோட்ஸ் எடுத்து படிங்க. இப்போ 7 நாளுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா 3 நாள் வந்து ஃப்ரீயாக அந்த இதை என்ன பண்ணலாம், திரும்ப திரும்ப புரட்டி நம்ம ஸ்ட்ராங்காக அதை நம்மளுடைய நோட்ஸு குறிப்புகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஓகே, டெஸ்ட்டுன்றது வந்து நான் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் டவுட் பட வேண்டாம். ஓகே, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம்னா அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் எடுத்து நம்ம பண்ணுறோம்னா டெஸ்ட்டுன்ற ஒரு விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகும். அதை வந்து நான் சொன்னேன், ஃபர்தராக ஒரு பாதி கிணறு தாண்டுங்க, அதுக்கப்புறம் கொடுக்கலான்னு நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னேன். பட் எல்லோரும் டெஸ்ட்டுன்னு கேட்குறதுனால என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீ 6வது மட்டும் படிச்சுட்டு நீ டெஸ்ட்டு போடுறேன்னு வையேன், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் நீ வந்து டெஸ்ட் அடிக்கிறது வந்து 100க்கு 100 எடுப்ப. அடுத்து 7வது மட்டும் அடித்து பார்த்தா 100க்கு 100 எடுப்பேன். ஒரு கம்பைண்டாக கொடுக்கும்போது நீ மாட்டிக்கிடுவோம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நீங்கள் பர்டிகுலரான ஏரியாவில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ 6வதுனா அதுக்கு ஒரு டெஸ்ட் அடித்து பார்த்தா அதில் 100 கொஷினாக 100 கொஷின் அடிப்பீங்க. ஏன்னா அது எளிமை. ஆனால் போட்டித் தேர்வுன்றது 6லேருந்து 12 வரைக்கும் என்ன வேணால் கேட்கலாம். 6லேருந்து 10 மேக்ஸு கம்பைண்டாக இருக்கும். நம்ம அப்படி ஒரு டெஸ்ட் பேஜை தான் நம்ம அடித்து பார்க்கணும். அது உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொன்னேன், பாதி கிணற தாண்டுங்க. கொஞ்சம் எஃபெக்டிவான டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு ஒன்ஸ் 10 நாள் நான் ஷெடியூல் பிளான் கொடுக்குறேன்னா அந்த நோட்ஸை புரட்டுங்க, திரும்ப திரும்ப பாருங்கள். அந்த டெஸ்ட்டுன்றது ஒரு கம்பைனாக அடித்து பார்த்தா தான் அது ஒர்த்தபிள். நீங்கள் வந்து டெஸ்ட்டு அடித்து பார்த்தா ஒர்த்தபிள்னு நினைக்கிறீங்க. என்னுடைய ஜட்ஜஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ 6வது முடித்தோடனே 6வது டெஸ்ட்டு கொடுத்தேன்னா அதில் நீங்கள் கிங்காக தான் இருப்பீங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக டெஸ்ட்டு கொடுக்கும்போது தான் நீங்களுடைய ஸ்ட்ரென்த்து என்ன, வீக்னஸ் என்னன்னு தெரியும். அதை தயவுசெய்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். டாஸ்க் ஒன்று முடிஞ்சளவு சீக்கிரம் முடிக்கிறனாலும் முடிங்க, அது தப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி கிடைக்கிற நேரம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது, இன்றைக்கி இருக்கிற ஃபிட்னஸ்ஸு நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. அப்போ கிடைக்கிற நேரங்களை எஃபெக்டிவாக ஒர்த்தபுளாக பண்ணுங்கள். ஓகே, டாஸ்க் 1 பொறுத்தளவு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிற வேண்டாம். இதுதான் நிலவரம். ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள், கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது பெருசாக 2 டாஸ்கில் வந்து தமிழ் மேக்ஸ் கொடுத்தோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் கொடுத்தா எழுத போகிறீங்க. ஸோ நான் என்ன கொடுத்துருக்கனோ அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் டவுட் பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதிலே பாதி நேரத்தை போக்கடிச்சிருவீங்க. தயவுசெய்து நண்பர்களே, ஸ்லோவாக போனாலும் ஸ்டெடியாக பயணிக்கணும் தான் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் தான் சொல்கிறேன்ல, இந்த தமிழாக இயல் 1 வாசிங்க, நோட்ஸ் எடுங்க, தமிழுக்கு ஒரு நோட்டை போடுங்க, இலக்கணத்துக்கு தனியாக ஒரு நோட்டை போடுங்க, மேக்ஸுக்கு ஒரு நோட்டை போடுங்க, தினமும் ஒரு குறள் அது ஒரு 80 பேஜ் சின்ன நோட்டை போட்டுக்குங்க. அவ்வளோதானே. கரண்ட் அஃபேர்ஸ் ஆரம்பித்தா அதுக்கு ஒரு நோட்டை போட்டு எழுது, உங்கள் வாழ்க்கை மாறும். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஓகே, கமெண்ட் நம்ம ஒரு வீடியோ போகிறோம்னா ஜஸ்ட் ஃபார் ஒரு சிங்கிள் கமெண்ட்டை போட்டு ஓகே சார் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு. அதே டவுட்லேயே உட்காரக்கூடாது. ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஸ்டடி பிளான்லாம் கொடுக்கல, கம்மி தான். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ். வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் போனால் கிடைக்காது, பயன்படுத்துங்க. தேங்க்யூ.